முதலியாரே, இன்னைக்கு வியாபாரம் அமோகம் நடக்கும். கத்த கத்தையா அச்சடிச்ச நோட்டு அன்றவாள் நிரப்பணும். ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கணும் நம்பி, புரியுதா? சந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்டை பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்ல. தொப்புள் கொடி உறவா இல்ல இல்ல. கட்சி கொடி உறவா இல்ல இல்ல. கள்ளுக்கடை உறவா ஆமா ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் 2 பேரு அனாரப்போ சங்கதான். ஜோ, போதும் நல்லாத்தான் வந்திருக்க, எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசு எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்பல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபாங்குது. வெடிஞ்சு வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே. போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க. கையில காசு, வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க உன் கடைக்கு வரோம். அங்கன கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கன கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்ப கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க? இப்ப பார் வேடிக்கையா. மர்ச்சன் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கறாங்க, திரிசா இட்லிங்கறாங்க, ஜோதிகா இட்லிங்கறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கறா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பண்ணி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்சு மூஞ்சியே தெரியல. பணமெல்லாம் வெடிச்சு கவுண்டே உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தைய தரையில கொட்டவன் பண்ணுது. ஏரியால வெயில பணமெல்லாம் வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒய்ய பேசுவீங்க. எத்தனை ஒய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் பாப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா, அது எத்தனை தான் வேணுங்கிறீங்க? வழக்கம் போலதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அழியே அக்கிரமா. முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விற்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செகாலிப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகின தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலவா? இருப்பா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அராசக ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கடை. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டது இல்ல, பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. சேர்ந்துக்க இல்ல நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. நாளைக்கு ஈவினிங் கோட்ல காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டான். அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. ஏய் ஸ்டாப். ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தெளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? செகாலிப்பா, சாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய் கிட்ட கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா, ஊட்டில இதத்தான பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்காரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோடுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சொல்லுவான். காசு கூட. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டகாட்டி போ. செகாலிப்பா, பேசினபடி ரவுண்டா 5000 இருக்கு. தொலைஞ்சு போது கவுண்டருக்கு பாதி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போறதே வெண்ணெய் எடுத்து போட்டீங்களே. ஏய் விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுக்க முடியும். காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயாமார்களே, அம்மாமார்களே, அண்ணாமார்களே, அக்காமார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி. இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. எடுக்கோ எடுக்கோ.
செட்டியாரா ஓஷர். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி வியாபாரத்தை விட்டு வந்துட்ட? வியாபாரமெல்லாம் ஆகி போச்சுப்பா. அழுகணும் பார்த்தியா? ஏப்பா இந்த பொள்ளாச்சி சந்தையில செங்காளி புண்ணும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையே வித்து போடுவானுங்க. செங்காளி புண்ணும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு கிடக்குறேன். தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ளை கேப் மாதிரி தானே முடிச்சவைக்கு முள்ள மாதிரி தானே உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட கலமுடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமே. ஐயா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா. பாக்கெட் இருக்குது பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா பழத்தை காசுங்கய்யா. கோண துணியில வச்சிருந்தீங்க. கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா. நெக்ஸ்ட். தக்காளி வித்த காய்ச்சல்லாம் இந்த அண்டர்வேர்ல போட்டு வச்சிருந்துருக்கா பிளேடு போட்டு போயிட்டாங்க. ஆள் யாருன்னு எனக்கு அத நீ சொல்லாத. நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா. சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாட்டா இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு போட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒண்ணு கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, பொண்ணு கூட்டு வந்துடுறேன். செல்லமுதா பாக்கெட் அடிக்கிறவ பசு மாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வான மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா. இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு. கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே அட இருக்கு. கைய வைய. அடுத்த நம்மளுக்கு இந்த மாடல பிடிக்காதுப்பா. நீ வா செல்லமுதா, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா இந்த மாட்டை வித்து கொடு. பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட்ட மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க. தொழிலாளி ஏமாத்துவேனா? இந்த ஈர வகை மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி கமிஷன் தரேன். செல்லமுதா ஸ்டார்ட் மா. ஐயா இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வேற இல்ல, கமலஹாசன் மேட்ச் மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்க. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. பாருங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க. இதெல்லாம் வேண்டாப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வான இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முத பிசினஸே ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சாத்த கூட்டு. இப்போதைக்கு கமிஷன் வெட்டு. கோமாதா ஐயா, தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? இவன் மாட்டை பறி கொடுத்தவன். நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். இங்க வா. அந்த தலையை ஆட்டிட்டு போத பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணு தானே? ஆமாங்கய்யா. இந்த பக்கமா ஓடு புடி. கோமாதா ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருமார், இந்த பிராடு தரமா வச்சிட்டா ஊட்ற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துருவேன். எங்க கமிஷன் வரல. கிளம்புதா பூம்பம் கூப்பிடியா? பூம்பும். எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிக்க. அவன் பேரை சொல்லு. பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. செங்காளிப்பா இன்னைக்கு வருமானம் பின்னிருச்சு. இன்னும் 2-3 வாரத்துக்கு கவலையே இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க தான் பாரு. ஏன்பா மரப்பேட்டை ஜோதி மாக்கிரம்பட்டி மல்லிகை இவளுக்கு ரேட் 50 ரூபா தானப்பா? அங்கெல்லாம் மனுஷன் பாவானா? நீ போயிட்டு இருந்த அது ஒன்ஸ் அப்பான டைம். யூ சேஞ்ச். இன்னைக்கு ரேஞ்ச் என்ன? கோயம்புத்தூர் ஜில்லால தோப்பும் தூரமா ஓஹோர வாழ்ந்துகிட்டு இருந்த பல கவுண்டபாரங்களை காலி பண்ணது யாரு? எரிசனப்பட்டி சரசு. ஐயோ அம்மா. செங்காளியப்பா விடிஞ்சா போறப்பேன்னு நமக்கே தெரியல. சரசு வீட்டுக்கு போனா காசை கரைச்சிடுவாப்பா. இல்ல செல்லமுத்தா, நான் எத்தனையோ தடவை சரசு வீட்டுக்கு போயிருக்கேன். பணம் பார்த்தா வாசலோட திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கிட்டு போனேன். ரேட் ஏறி போச்சுனா கெஞ்சின கதறன கூத்தாடின ஏத்துற ரேட்டை இறக்கவே முடியான்ட்டா. அதனால இன்னைக்கு என்ன ரேட் ஆனாலும் சரி ரக்க கட்டி பறப்போம். இப்போல இடத்தை விட்டு காலி பண்ணலைங்கள். சூடுவளம் பிடிச்சு மூஞ்சில ஊத்தும். கேட்டு நாயர், மூஞ்சியில ஊத்துற சுடு தண்ணியில கொஞ்சம் டீ தூள் சர்க்கரையும் போட்டு ஊத்தினா நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஆமா நாயர, பால் கூட வேண்டாம், கட்டஞ்சாயா கொடுத்தீங்கன்னா போதும். டீ சாப்பிடாம வெளிக்கு வர மாட்டேன். உனக்கு வெளிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, வேலைக்கிழமை சந்தை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் உனக்கு ஓசிட்டி. மற்ற நாள் காசு இருந்தா இவ்வளவு வா, காசு இல்லைங்க போயிட்டே இரு. போறோம்டா. செல்முத்தா, ஒரு டீ வாங்கி ஆளுக்கு ஒரு முடை குடிச்சுக்கலாம். ஒரு 2 ரூபா பாக்கெட்ல இருக்கான்னு பாரு. ஒரு சுக்கு இல்ல, எல்லாத்தையும் தான் அரசன் பட்டி சரசு கட்டி இறச்சிட்டிய. சரி விடு, போற வழியில எங்காச்சும் கை நீட்டிடலாம். என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா? காடன்னு வச்சுக்கலாம்.
ரெண்டு ஒண்ணுதான் ஆரம்பி. ஆட போயா. அம்மா 2 ரூபா கொடுங்க. அண்ணா 2 ரூபா கொடுங்க. இது பேரு பிச்சைதான். அம்மா 2 ரூபா கொடுங்க. அம்மா ஒரு 2000 ரூபாயை கொடுங்க. அம்மா ஒரு 2.25 ரூபாயை கொடுங்க. அம்மா ஒரு 3 ரூபாயை கொடுங்க. ஏப்பா கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணோம். இப்ப என்னப்பா பண்றது? மனம் போன போக்குல போவா. எவனா சிக்குவா. நீ பேசாம என்ன ஃபாலோ பண்ணு. அம்மா யாராச்சும் ஒரு 2 ரூபா கொடுங்கம்மா. குடல் வந்து போச்சுடா சாமி. என் குடல் வெந்து போச்சுப்பா. செல்முத்தா வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியா, வயிறாறு தண்ணி குடிச்சுக்க சாமி. அப்பா நல்ல வேலை பைப்பியாவது காட்டினியாடா சாமி. பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பைப் இப்படித்தான் இருக்குது. அதை ஏன் இப்ப என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன்? யோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதுல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல நின்று ஓட்டு போறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிய. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு ரெண்டும் தெரியல, காது அடைக்குது. இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரி வா அடுத்த கொலைக்கு போவோம். இந்த பார், இனிமே என்னால வர முடியாது. ஒரு சிங்கிள் டீக்கு சந்த ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன், டேய் செங்காளிப்பா, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50 100 ஒரு கருவாடு விக்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விக்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்டேன். இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது. என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே பைனான்சியர் அந்த தெய்வானதா. டப்புனு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சே. வா. எப்பா யோ, ஈ எறும்ப கூட திங்க கூடாம விரட்டிட்டு இருக்கா. இவகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தான்டா. சும்மா பழமா கூப்பிடியா. தெய்வானே தெய்வானே. என்னங்க தரகர்? சோறுங்கறியாக்கும். ஆமாங்க தரகர். ஒண்ணு நீங்க 2 பேரும் சோறு உண்டாச்சா? உங்கோனு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வியாபாரி ஒருத்தர் வரல, அதான். என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் தெய்வான போய் சொல்ற? அதான் வட்டமா இலையில 2 வச்சிருக்கீல்ல, அதை கொடுக்கலாம் இல்ல? இது இட்லி, நான் திங்கிறதுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பார்க்க வச்சுட்டுன்னா உனக்கு வைத்திய வலி வந்துடும். எனக்கு வைத்தியம் பார்த்துக்க தெரியும். இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. தெய்வான பொம்பளைங்க பணம் வச்சிருக்கிற லாக்கரை அவங்க மனசுக்கு பக்கத்துல தான் இருக்குது. கொஞ்சம் லாக்கரை திறந்து ஒரு 100 ரூபாய் பணம் எடுத்து கூட, பசி தாங்க முடியல. காளியப்பா, நீயும் பசியோட இருக்க? என் கை எச்சியா இருக்குது, நீயே வந்து எடுத்துக்கோ. எனக்கு பழக்கம் இல்லையே. இதுக்கு பாலிடெக்னிக் போய் ட்ரைனிங் எடுத்து வந்து உள்ள போவியா? பசி தாங்க முடியல, உள்ள போயா. வயசு பையனை புடிச்சு அப்படி தள்ளாதியா. என்ன போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போற? எடுத்துக்கோ. நான் கொடுத்த நோட்டே வந்துருச்சு. ஐயோ, அது குத்துற. இன்னொரு 100 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. அட கருமாந்திரம் புடிச்சுங்களே, பசி தாங்க முடியலங்கற 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. டேய் காசு எடுத்துட்டு வாடா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு. செண்பகவள்ளி, செண்பகவள்ளி, இன்னைக்கு நம்முடைய கல்யாண நாள். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஏழை பழங்களுக்கும் சீர்வரிசை கொடுத்து விட்டுருக்க. உனக்கு சந்தோஷம் தானே? ஐயா வணக்கம். வணக்கம் ஜோசியரே. ஐயா உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. மேற்கால தோட்டத்துல கரும்பு வெட்டு நடக்குது, தெற்கால கரும்பு பாறை தோட்டத்துல பருத்திக்கு மருந்து அடிக்கிறாங்க, கிழக்கால இன்னைக்கு நெல் அறுக்குறாங்க. நான் எந்த திசையில போகணும் நீங்க தான் சொல்லணும். குரு புதன் சுக்கிரன் சூரியன் 3 2 5. புதன் குரு பரிவர்த்தனை, சுக்கிர ஓரை, கிழக்கு நோக்கிய பயணம் உத்தமம். அதனால ஐயா நீங்க நம்ம கிழக்கு பக்கம் இருக்கிற தோட்டத்துக்கு போகலாம். மச்சான், உறவே வரான்னு ஒதுக்குற எவனா இருந்தாலும் அனாதைதான். இவங்கெல்லாம் கூலிக்கு மரடிக்கிற பசங்க. காசு கொடுத்தா கையெடுத்து கும்பிடுவாருங்க, இல்லன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவானுங்க. நான் அப்படி இல்ல. உங்க பொண்டாட்டியோட பொறப்பு மஞ்சளுக்கு மிஞ்ச நிறமும் இல்ல, மச்சானுக்கு மிஞ்ச உறவும் இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வாரிசு இருந்திருந்தா அதுக்கு நான் தான் தாய் மாமன். அது இல்லங்கிற ஏக்கத்தால எங்க அக்கா செத்து போயிட்டா. ஆனா சாகரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே செத்தா. கொடுத்துட வேண்டியதானே? ஏன் முரண்டு பிடிக்கிறீங்க?
காடு தோட்டம் நீங்க கௌரவமா இருக்கீங்க, உங்க மச்சானா ஏன் கௌரவத்தை பத்தி என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? கொல்லி வைக்க வாரிசு அவனுக்கு கோடி போடுறதும் மச்சான் தான், கொல்லி வைக்கிறதும் மச்சான் தான். அத மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளிடுவேன் மட்டும் பயப்படாதீங்க. நான் வரேன். என்னங்க, என் தம்பி உங்களை வேதனைப்படுத்திட்டான், என்ன மன்னிச்சுக்கங்க. வளகாப்புல புள்ளத்தாச்சிக்கு பொட்டு வைக்க போன என்ன மலடின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க. அதனால சொந்த பந்தமே வேண்டான்னு ஒதுங்கி வாழ்றீங்க. ஆனா என் தம்பியை ஒதுக்கிறாதீங்க. அவன் என்னைக்கு திருந்தி வரானோ அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சொத்து பத்துக்களை கொடுத்து அவனை அரவணைச்சுக்கங்க. செலமத்தா ஜாக்கெட் போட்டதால அது உள்ள இருந்து உருவி கொடுப்பா. இந்த கெட்டப்பில் நம்மளுக்கு சல்லி காசு கிடைக்கிற சான்ஸ் இல்ல. அவன் எங்க இருந்தாலும் உருவி கொடுப்பா. நீ தண்ணி போடுறன்னு கேட்காத. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு கெஞ்சி. என்ன தரகுறே இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்? நீ என்னமோ பாகிஸ்தான் பார்டர்ல துணி துவைக்கிற மாதிரி, நாங்க இந்தியா பார்டர்ல இருந்து அதை வேடிக்கை பாக்குற மாதிரி. பாசி தாங்க முடியல, தண்ணி குடிக்க வந்தோமா. குடிச்சிட்டு போங்க. ஆத்து தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு என்ன யோசனை? இல்ல உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்குமே தான். சரி பாப்பா, அள்ளியே குடிச்சுக்கலாம். தெய்வானே, பசிக்கா தண்ணி அள்ளி குடிக்கிறோம். பாத்துட்டே இருக்கிற ஒளிய ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் வயிறார சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லு. சிப்பா, என்ன தெய்வானே புரியலையா? புரியுது புரியுது. பணம் உள்ள வச்சிருக்கேன், நான் போய் மறைவுல எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த துணியெல்லாம் துவைச்சு வைங்க. என்னது பொம்பளை துணி துவைக்க சொல்றேன் நீ? இது பாரு, அடுத்தவன் சங்க நசிக்காக தண்ணி அடிப்போம் ஒழிய பொம்பளை துணி துவைக்கிற வழியில செலவத்தா நீ வா, போற வழியில வச்சுட்டு ஒரு 4 காசு பிடிக்கலாம். அட போயா, புடிங்கலாம் முடிக்கலான்னு 10 ஊர் தள்ளி கொண்டு போய் காத்து வர்ற பைப்பு காட்டுறேன். உங்க கூட நான் வர முடியாது. அப்ப பொம்பளை துணி துவைக்கலாங்கறியா? அது என்னையா தப்பு? அது என்னையா தப்பு? பொம்பளை துணியை துவைக்கிறதுல என்னையா தப்பு? அவன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு துவைக்கிறான், நம்ம வெளியே காத்தாட துவைக்கிறான். மச்சன்சி சிஸ்டர், நீ மரவுல போய் பணத்தை எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன் புடவை ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இந்தா இந்தா. என்ன தெய்வான தரம் பிரிச்சு போடுற? நீ அடிச்சு துவைப்ப, செங்காலி அப்ப கசக்கி துவைக்கும். அதான் வாட்டு அசிங்க ஸ்டார்ட். செங்காலிப்பா, ரொம்ப பெரிய துணி எடுத்து துவைச்சிருக்க. சும்மா செலமத்தா. தெய்வானே, நீ சொன்ன மாதிரி எல்லா துணியும் துவைச்சு காய் போட்டு இன்னுமா காசு எடுக்கிற? ஏயா, ஆத்துக்கு வரும்போது யாராவது காசு கொண்டு வருவாங்களா? பின்ன செக் தான் கொண்டு வருவியா? இப்ப காசு இருக்கா இல்லையா? இல்லையா. என்னது காசு இல்லையா? அட என்ன பாத்துட்டு இருக்கிற? காரி துப்பி எல்லாத்தையும் தூக்கி ஆத்து விடியா? செலமுத்தா, இந்த அடமான வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அத வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அண்ட்ராய்டு போட்டுட்டு இருக்கிற, உங்ககிட்ட பொக்கிஷம் எல்லாம் ஏதாவது பொம்பளை குடிஞ்சு களை புடுங்கும் போது காலில் இருக்கிற கம்மல கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமான வச்சுதான் என்னுடைய கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்றலாம்னு இருக்கேன். என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே? அலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல இருந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். அவன் டிவி 50 தள்ளிட்டு வந்துருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்புவானா அவன்? அப்ப ஓடுற ரயில் தான் உழுவியா? பசி தாங்க முடியல, உழுலையா? வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்த எவையா நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் வெளியா? ஐயோ 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 செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 செங்காலியப்பா, செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட. அதை வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்தா இந்தா பிடி. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு. அண்ணா தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி. செல்லமுத்தா, சின்ன பொண்ணா கடை பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். நீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காலியா பண்ணுங்க. செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி.